وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: وأنزلنا من السماء ماء فأسكناه في الأرض وإنا على ذهاب به لقادرون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு சூரத்துல் முஃமினூன் எனும் அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் நமக்கு 3 விதமான தண்ணீர் சம்பந்தமான தெரிவுகளை நமக்கு அளிக்கிறான். அதில் முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅ, நீர் என்பது எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறான். வானத்திலிருந்து நாம் நீரை இறக்குகிறோம். தண்ணீர் வரக்கூடிய இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிட்டது வானம். வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீரை இறக்குகிறான். முதல் தெளிவு. இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளக்கம் அளிக்கிறான், இறங்கிய நீர் எங்கு இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான தெளிவுகளை கொடுக்கிறான். அஸ்கன்னாஹு ஃபில் அர்த், இந்த உலகத்தில் நாம் தான் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து நீரை மழையாக இறக்கி இந்த உலகத்தில் நீர்களை பல தடாகங்களாக பல முறையில் அல்லாஹ் தான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அதிலும் மூன்றாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த தெளிவையும் கொடுக்கிறான், அந்த நீர் எங்கு போகும்? அல்லாஹ் தஆலா அதையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். அலா தஹாபின் பிஹி லகாதிரூன், இந்த நீரை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அதற்கான முழுமையான ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உள்ளது. இந்த நீர் சம்பந்தமான 3 தெளிவுகளை அல்லாஹ் நமக்கு இந்த வசனம் ரீதியாக எடுத்துரைக்கிறான்.
ஒன்று, நீர் வானத்தில் இருந்து வந்தது. அதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, எல்லோருக்கும் தெரியும் கூட. அல்லாஹ் பிறகு சொல்லி கொடுத்தா, இறக்கப்பட்ட நீரை நாம் தான் இந்த உலகத்தில் தக்க வைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரொம்ப அழகான உதாரணங்களையும் கொடுத்திருக்கான். அவன் தான் இந்த இடத்துல உலகத்தில் நீரை தக்க வைத்து கொண்டிருக்கிறான். நாமெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு எந்த அர்த்தம்? நாமளும் தானே தண்ணீரை எடுத்து பாதுகாக்கிறோம், நாமளும் தண்ணி இடத்துல தண்ணீர்களை அதுக்கு இடங்களை ஒதுக்கி வைக்கிறோம். அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக இன்னும் அழகாக சொல்லி கொடுப்பான். அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅ, வானத்திலிருந்து நாம் தான் நீரை இறக்கி அருள்கிறோம். ஃபஅஸ்கைனாகுமூஹ், உங்களுக்கு நீரையும் நாமே புகட்டுகிறோம். நமக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் உங்களுக்கு தண்ணீரையும் கொடுக்குகிறான், வழங்குகிறான். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், ஒமா அன்தும் லஹு பிஹாசினீன், அந்த நீரை நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. தண்ணீரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. அந்த நீரை எங்க எப்படி வைக்கணும், எங்க எப்படி பாதுகாக்கணும், எந்த முறையில எங்கெங்கெல்லாம் தக்க வைக்கணும், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நாம் தான் செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள், உங்களுக்கு இதுல எந்த ஒரு சக்தியும் கிடையாது, எந்த ஒரு திராணியும் கிடையாது, உங்களுக்கு இதுல எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது. அல்லாஹ் அப்படி எங்கெங்கெல்லாம் இந்த நீரை நமக்கு தக்க வச்சிருக்க அப்படின்னா, நாமளும் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நிறைய கடல் நமக்கு பார்க்க முடியும், கடல்கள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய நிறைய குளம், குட்டை, நதிகள் எல்லாமே நம்ம பொதுவாக சொல்லலாம். அல்லாஹ் தஆலா இந்த முறைகளில் தண்ணீரை உலகத்தில் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இதை பத்தி பேசும் பொழுது இன்னும் அழகா சொல்லி கொடுப்பான். நீங்க பார்க்கிற உங்க கண்களுக்கு தெரியக்கூடிய இந்த வெளிப்படையான கடல், ஆறுகள், நதிகள் இருக்குல்ல, இந்த வெளிப்படையான இடங்கள்ல மட்டும் கிடையாது, உங்க கண்களை விட்டு மறைந்தும் இருக்கிற இந்த பூமிக்கு கீழையும் கூட அல்லாஹ் சொன்னா நதிகளை நாம் ஓட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது பூமிக்கு மேல தெரியக்கூடிய இந்த நதிகள், கடல்கள் இருக்குல்ல, இந்த ஆறுகள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான், உங்கள் கண்களை விட்டு மறைக்கப்பட்ட பூமிகளுக்கு கீழையும் கூட அல்லாஹ் தஆலா ஆறுகளை ஓட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இதையுமே குர்ஆன்லயே தெளிவுபடுத்துவான். அல்லாஹ் அழகா சொல்லுவான், பூமியை கராரான்ற வார்த்தையை பயன்படுத்துவான். இந்த பூமியை நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, உங்களை எல்லாம் தக்க வைக்கக்கூடிய ஒரு விரிப்பாக, ஒரு தங்குமிடமாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை ஒட்டி அப்படியே சொல்லுவான், வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா, அல்லாஹ் தஆலா இதற்கு அடியிலும் கூட நீர்களை அவன்தான் ஓட்டி கொண்டிருக்கிறான், நதிகள், ஆறுகள் மூலமாக. புரிஞ்சுக்க முடியும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வகைகளில் அல்லாஹ் தஆலா தண்ணீரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று. அல்லாஹ் பிறகு இந்த வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்தான், இந்த நீரை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் முழுக்க எம்மிடம்தான் உள்ளது, அல்லாஹ்விடம்தான் இந்த ஆற்றல் முழுக்க உள்ளது. இதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு இடத்துல சேலஞ்சாக கொடுப்பான், குர்ஆன் நமக்கு சவாலாக விடும். அல்லாஹ் தஆலா இந்த நீரை பூமியுடைய அடிமட்டத்துக்கு கொண்டு போயிட்டா அப்படின்னா, ஃபமயஅதிகும் பிமாஇன் மஈன், அந்த நீரை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வேற யாருக்கு இருக்குது? அல்லாஹ் சொல்லுவான், இது எல்லாமுமே அல்லாஹ்வின் கையில தான் இருக்குது. வெளிப்படையில் நம்ம யோசிக்கலாம், நாமளும் டேங்க் வச்சிருக்கோம், தண்ணியை ஸ்டோர் பண்றோம், நாமளும் பல வகையில தண்ணீரை பாதுகாக்கிறோம், நாமளும் பல வகையில தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடிய, கொண்டு போகக்கூடிய ஆற்றல் கொண்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், அந்த நீரை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவனை தவிர யாருக்கும் கிடையாது. அதனால தானே வெள்ளங்கள் அடிச்சு வந்துட்டு இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது, நம்முடைய திறமைகள் எல்லாம் அங்க வீணாகி போயிடுது. எப்ப நமக்கு எதிர்பார்த்த நீர் அளவை விட அதிகமாக வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீர் சம்பந்தமான அனைத்து உரிமைகளையும் அல்லாஹ் தன்னோடு மட்டுமே இணைச்சு பேசுவான். சுப்ஹான் அல்லாஹ். இப்படி நம்ம இஸ்லாம்ல நம்முடைய பொது வாழ்க்கையில, மனித வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல மற்ற உலக ரீதியான வாழ்க்கையா இருக்கட்டும், நீருக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நீரை பத்தி சொல்லும் பொழுது நமக்கு வெளிப்படையா சொல்லி கொடுப்பான், இந்த நீரை கொண்டு அனைத்து உயிருள்ள ஜீவன்களை படைத்தோம். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, அனைத்து விஷயங்களையும், அனைத்து உயிருள்ள விஷயங்களையும், பொருள்களையும் நாம் இந்த நீரை கொண்டு படைத்தோம். ஆக இன்னைக்கு எதையெல்லாம் நாம உயிரோடு இருக்கிற ஜந்துக்களாக பார்க்கிறோமோ,
எதையெல்லாம் நாம உயிரோடு இருக்கிற பிராணிகளாக பார்க்கிறோமோ, உயிரோடு இருக்கிற படைப்பினங்களாக பார்க்கிறோமோ, எல்லாத்தினுடைய அடிப்படை நீரிலிருந்து ஆரம்பமாகும். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய கிருபையும் கூட நமக்கு நிறைய படைக்க முடியும். ஹதீஸ்கள்ல காண கிடைக்கும், நாம் எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி, மனிதர்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி மனிதர்களுக்கான இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமி ஆக்கினானே, இந்த பூமி படைக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு மேல் கொடைகளாக அல்லாஹ் வானங்கள் ஆக்கி கொடுத்தானே, இந்த வானங்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி, எவ்வளவு முன்னாடி நபி சொல்லி கொடுத்தாங்க, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வானங்கள் பூமி படைப்பினங்கள் படைக்கப்படுறதுக்கான 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா எது எது எங்கெங்க எப்படி இருக்கணும்னு பத்தி அல்லாஹ் எல்லாத்தையும் அதை எழுதி வச்சான். அல்லாஹ் தஆலா ஒரு கலமை படைத்து, அந்த எழுதுகோலை படைத்து, அது கட்டளையிட்டா எல்லாத்தையும் எழுது, அந்த எழுதுகோல் எல்லாத்தையும் எழுதுச்சு. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நபியின் வாயிலா சொல்லி கொடுக்கிறான். அந்த இடத்துல நபி சொன்னாங்க, கான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. அப்ப இந்த வானங்கள் பூமி படைக்கப்படுறதுக்கு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா இந்த நீர் இருக்குன்ற விஷயத்தை நபியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கான். ஆக என்ன புரிஞ்சுக்க முடியும், ஆரம்ப கட்ட படைப்பினங்கள்ல தண்ணீரும் இருக்குது. இதுல சின்ன இல்மு ரீதியான கருத்து வேறுபாடுகள் உலமா பெருமக்கள் மத்தியில் இருக்குது. எது முதல்ல படைக்கப்பட்டுச்சு, அரிஷ் முதல்லையா தண்ணீர் முதல்லையா? இதுல சில ஆலிம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுக்க முடியும், ரொம்ப ஆரம்ப கட்ட படைப்பினங்களில் ஒன்றாக தண்ணீர் இருக்குது. ஆக அல்லாஹ் தஆலா இந்த நீரை ரொம்ப ஆரம்ப கட்ட படைப்பினங்களில் ஒன்றாக வைத்திருக்கிறான். எப்படி இவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு படைப்பாக இருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ், அதே போல இறுதி கட்டமாக நாம் அடையக்கூடிய மறுமை நாள் இருக்கு, அந்த மறுமை நாள்லையும் கூட அல்லாஹ் தஆலா இந்த நீர் சம்பந்தமான விஷயங்கள் நமக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறான். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, நபியுடைய கைகளால கௌசர் தடாகத்துல நீர் அருந்தக்கூடிய மக்களாக முஸ்லிம்கள், உண்மையான முஸ்லிம்கள் இருப்பாங்க. அந்த மறுமை நாளில் நீர் என்னும் சொல்லக்கூடிய ஒரு நிஅமத் நமக்கு கிடைக்க இருக்கு இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு போன பிறகும் கூட அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பத்தி வர்ணிக்கும் பொழுது, சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா விவரிக்கும் பொழுது அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுப்பான், மின் தஹ்திஹில் அன்ஹார், அந்த சொர்க்கங்களுக்கு கீழே, சொர்க்கத்துல கீழ்ப்பகுதியில நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆக இந்த நதிகள் எப்படிப்பட்ட நதிகளாக இருக்கும், அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மதுல இன்னும் அழகா சொல்லி கொடுப்பான். நமக்கு என்னென்ன தேவைகள் உலகத்துல அத்தியாவசியமாக இருக்குமோ எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நதிகளாக கொண்டு வருவான். இன்னும் என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்முடைய சுவைகளுக்காக வைத்திருக்கிறானோ அதையுமே நல்ல சிறந்த முறையில் அல்லாஹ் நமக்கு ஆறுகளாக கொடுப்பான். தண்ணீர் நமக்கு கிடைக்கும், பால் ஆறாக கிடைக்கும், தேன் ஆறாக கிடைக்கும், மது ஆறாக கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலையும் கூட நமக்கு இந்த நீர்நிலைகளை நதிகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிச்சிருக்கிறான். ஆக இந்த சுப்ஹான் அல்லாஹ், இந்த தண்ணீருடைய இந்த பந்தம் மனித வாழ்க்கையோடு குறிப்பாக எடுத்து பார்க்கும் பொழுது வெறும் மனித வாழ்க்கையோடு மட்டும் கிடையாது, குறிப்பாக நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையோடு மட்டும் கிடையாது. அல்லாஹ் தஆலா காலம் காலமாக நபிமார்களின் வாழ்க்கையாக ரொம்ப முன்னோடிய மக்கள் கிட்ட இருந்து அல்லாஹ் தஆலா தண்ணீருடைய சம்பந்தத்தை குறிப்பிட்டே இருப்பான். நமக்கு அல்லாஹ் தெரிவிச்ச நிறைய செய்திகள் இருக்குல்ல, நபிமார்களை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ரசூல்மார்களை பத்தி நமக்கு சில விஷயங்கள் தெரியும். அல்லாஹ் தஆலா அவங்களை பத்தி, அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது நிறைய இடங்கள்ல தண்ணீரோடு வாழ்க்கை ஒப்பிட்டு காமிச்சிருப்பான். ரொம்ப ஆரம்ப கட்டமா எடுத்துக்கலாமே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரிய ஒரு அழிவு நீரை கொண்டு. எப்படிப்பட்ட நீர், எப்படிப்பட்ட முறையில் தண்ணி இருந்துச்சு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபீ மௌஜின் கல் ஜிபால், மலைகளை போல அந்த நீரின் அலைகள் இருந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கால மக்களுக்கும் இந்த தண்ணீரோடு ஒப்பிட்ட வாழ்க்கையை நமக்கு எடுத்து காமிச்சிருக்கான். இப்படி அவங்க இருந்தாங்க. பிறகு அப்படி அடுத்த கட்டத்துல வரும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், மீன் வயிற்றுல இருந்த ஒரு நபி. இந்த மீன் வயிற்றுல இருந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்புகளை கேட்டு பிறகு விடுவிக்கப்பட்ட ஒரு நபி. சுப்ஹான் அல்லாஹ்.
அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு குறிப்பிட்ட தினங்கள் கூட தண்ணீருக்கு கீழே உள்ள மீன் வயிற்றுல இருந்துச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் அவங்க நீரோடு ஒப்பிட்டு சம்பந்தமா வாழ்க்கையை வாழ்ந்து இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். பிறகு அப்படியே பார்க்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப கட்ட பயன் நமக்கும் தெரியும். அவங்களுடைய அண்ணன்மார்கள் என்ன பண்ணிருப்பாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிணத்துல போட்டிருப்பாங்க. அந்த கிணத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு மிஸ்ருடைய கடைவிதர் விற்கப்படுவாங்க. பிறகு நல்ல எதிர்காலம் அல்லாஹ் கொடுத்திருப்பான், அரசராக திரும்பி கொண்டு வருவான் அவங்களை. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையும் நாம தண்ணீர் ரீதியா ஒப்பிடப்பட்ட வாழ்க்கையாக பார்க்கலாம். ஏன் ஜம்சம் தண்ணீர் இருக்குல்ல, அது எப்படி உருவாச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஜம்சம் நீருக்கும் உள்ள இருக்கிற அந்த தொடர்பு என்ன நம்ம தெரிஞ்சிருக்கோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல எப்படி ஃபிரௌனுடைய காவலர்களும் இந்த இஸ்ரவேலர்கள் குடும்பத்திலிருந்து பனு இஸ்ரவேலர்கள்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகன்களையும் தாய்மார்களின் கண் முன்னே சாகடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தருணத்துல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் தஆலா பிறக்க செஞ்சு அவங்க தாய்க்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்தியை கொடுத்தான். உங்களுக்கு எவ்வளவு திருப்தி இருக்கோ நீங்க பால் பிள்ளை கொடுங்க. எப்போ உங்களுக்கு பயம் ஏற்படுதோ அப்ப அந்த பிள்ளையை ஒரு பெட்டியில வச்சு தண்ணியில விடுங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் தண்ணி சம்பந்தமான விஷயங்கள் பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கலாமே, உலகம் இதுவரைக்கும் கண்டிராத மிகப்பெரிய அதிசயத்தை காண இருக்கக்கூடிய அந்த தருணம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை உலக மக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த தருணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி தன்னுடைய தாயான மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றுல பிள்ளையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது கடைசி கட்டம் டெலிவரி பெயின் சொல்லுவாங்கல்ல, அந்த டெலிவரி பெயின் ஆகக்கூடிய அந்த சமயத்துல அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலக மக்கள் அவங்க அவதூறாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உலக மக்கள் சம்பந்தமான பயம் இருந்த போதிலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியா இருந்தா. தனியா ஒரு மரத்தை ஒட்டி இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. குடிக்க எதுவும் கிடையாது, வெறும் அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பேரிச்சம்பழங்கள் மட்டும்தான், அங்க தண்ணி கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்தியை கொடுத்தான், நீ கவலைப்படாதீங்க, கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, அல்லாஹ் தஆலா அவங்க கால்களுக்கு கீழே தண்ணீரை வெளிப்படுத்துவான், அதை கொண்டு நீங்க குடிங்க. அல்லாஹ் சொன்னா நீங்க குடிங்க, இந்த பேரிச்சம்பழங்களை தின்னுங்க, உண்ணுங்க, சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க. அல்லாஹ் தஆலா அங்கேயும் கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல கொடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியும் கூட அல்லாஹ் தஆலா நீர் சம்பந்தமான வெளிப்பாடு அங்கே எடுத்து காமிச்சிருந்தான். இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது. நம்ம நபி வாழ்க்கை எடுத்துக்கலாம், சஹாபாக்கள் எடுத்துக்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம், சொல்ல வேண்டி இருக்குது. என்ன பேசிக்கா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நீரோடு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை கொடுத்திருக்கான். இந்த தண்ணீரோடு நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பஞ்சத்தை கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒவ்வொரு ஜும்ஆலையும் கேட்போம்ல, ஒவ்வொரு ஜும்ஆலையும் சொல்லக்கூடிய தொழுகையில இமாம் தொழு வைப்பாங்க, ஓதுவாங்க. அதுல சூரா காஷியாவுடைய அந்த வசனம், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், அல்லாஹ் தஆலா தனிப்படையாக ஒட்டகத்தை மட்டுமே முன்னோக்கி பேசி காண்பிப்பான். இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது நீங்க பார்க்கலையா? ஒட்டகத்தின் படைப்புல என்ன இருக்கு அப்படி மற்ற படைப்புகளை விட? சுப்ஹானல்லாஹ். மற்ற படைப்புகளை விட இந்த ஒட்டகத்துடைய படைப்பு எதுல கொஞ்சம் மேம்பட்டு இருக்குது, எதுல கொஞ்சம் சிறப்புகள் வாய்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். இதை பத்தி என்ன விட அதிகமாகவும் கூட அல்ஹம்துலில்லாஹ் இந்த தண்ணி சேகரிக்கிற விஷயத்துல மிகவும் பெயர் போன படைப்பினம், மிகவும் பெயர் போன படைப்பினம். நாம் எல்லாம் தண்ணியை குடிப்போம் உடலுக்காக, குடிச்ச தண்ணியை மறுபடியும் வெளியெடுக்க நமக்கு அந்த சக்தி கிடையாது. எப்படி வெளியே வரும்? ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டோமா அப்ப ஏதோ கொஞ்சம் வெளியே வரலாம், இல்ல வாந்தி வந்து வெளியே வரலாம். அல்லாஹ் தஆலா ஒட்டகத்துக்குன்னு கொடுத்த தனி சிறப்பு, ஒட்டகத்துடைய உடம்புல அல்லாஹ் தண்ணீரை சேகரிக்கக்கூடிய சின்ன ஒரு பகுதி வச்சிருக்கான். ஏன் வச்சிருந்தான்? ஒட்டகம் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க பாலைவனங்கள், பாலைவனத்துல நீர் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமானது. ஒரு இடத்துல நீர் பாத்திருச்சு அப்படின்னா அந்த நீரை குடிக்கும் பொழுது தன்னுடைய உடலுக்காக செலுத்தாம முதல்ல அந்த நீரை ஸ்டாக் பண்ணும், சேகரிச்சு வைக்கும். அதை முழுமையடைஞ்ச பிறகு தன் உடலுக்காக நீரை குடிச்சிக்கும். பிறகு ஒரு வாரம் ஆனாலும் சரி, 10, 12, 2 வாரம் ஆனாலும் சரி, எப்பப்பெல்லாம் நீர் தேவை ஏற்படுமோ தான் சேகரிச்சு வச்ச தண்ணீர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா நீர் சம்பந்தமாகவே இவ்வளவு பெரிய அற்புதமான படைப்பு நம்ம கொடுத்திருக்கான். இதெல்லாம் யோசிக்க நமக்கு நேரமும் கிடையாது இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இவ்வளவு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கான். இந்த நீரின் மூலமாக எல்லா விஷயத்தையும் படைச்சிருக்கும்.
இப்படிப்பட்ட நீர் நமக்கு எந்த அளவுக்கு நிஅமத்தாக இருக்கிறதோ அதே அளவுக்கு இந்த நீர் கொஞ்சம் அளவை விட அதிகமாக வந்தாலும் சரி, குறிப்பிட்ட அளவை விட ரொம்ப குறைவாக கிடைச்சாலும் சரி, நமக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறும், மிகப்பெரிய வேதனையாக மாறும். குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா தண்ணியை பத்தி பேசும்போது அழகா சொல்லுவான் பி கதர் என்ற வார்த்தை. பி கதர் அப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு அல்லாஹ் தஆலா நீர் இறக்குவான். அந்த குறிப்பிட்ட அளவுன்றது ரொம்ப முக்கியமான அன்பார்ந்தவர்களே. அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நீர் இறக்கப்பட்டாலும் அதைத்தான் நாம சொல்லுவோம் பஞ்சமான நாட்கள். பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சாண்டுகள் ஏன் வருது? ஏன் பஞ்சம் நிலவுது? நீர் தேவையான அளவுக்கு நீர் கிடைக்கல. விவசாயிகளுக்கு தேவையான நீர் நிலத்துல கிடைக்கல, சரியான உற்பத்தி கிடையாது. விலைவாசிகள் எங்கேயும் ஏறிக்கிட்டு போய்கிட்டு காய்கறிகள் ஏன் கிடைக்குது? நீர் கிடைக்கல. இதே அளவுக்கு அதிகமாக வந்தா அதைத்தான் நாம பெருக்கெடுக்கிற வெள்ளங்கள் அடிப்படையில பார்த்து பயந்துகிட்டு இருப்போம். ஆக இந்த நீர் அளவுக்கு அதிகமாக வந்தாலும் சரி, அளவை விட ரொம்ப குறைவாக வந்தாலும் சரி, நமக்கு அது வேதனையாக இருக்கு, நமக்கு அது சோதனையா இருக்குன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரொம்ப அழகாக சொல்லி காண்பிப்பான். இன்னும் புரிஞ்சிக்கும் பொழுது இந்த தண்ணீரோடு நம்ம வாழ்க்கையை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய அமல்கள் சம்பந்தமான உலகத்துக்கும் தண்ணீருக்கும் நல்ல அழகான தொடர்பு இருக்குது. நம்முடைய அமல் சம்பந்தமான வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம தொழுகிறது, நல்ல அமல் பண்றது, நம்ம அமல் பண்ணக்கூடிய இந்த உலகத்திலையும் இந்த தண்ணீருக்கும் நிறைய பந்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, லவ்லல் பஹாயிம் லம் தும்தரு, கால்நடைகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மழையே இருக்காது. கால்நடைகளான இந்த ஆடு மாடுகள் இருக்குல்ல, இந்த கால்நடைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் மழை பெற மாட்டீர்கள். ஏன் சொன்னாங்க நபி அப்படி? ஏன்னா நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணிகள் அப்படி. அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக அல்லாஹ்வுடைய உணவுகளை சாப்பிட்டு, அல்லாஹ்வுடைய நீர்களை குடிச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. அவன் நமக்கு வழங்கிய வாழ்க்கையை நிஅமத்தாக கருதாம எப்படியோ ஒண்ணு போட்டோன்னு சொல்லி அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நபி சொல்லி கொடுத்தாங்க, இத்தகைய பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ற காரணத்தினால உங்களுக்கு அல்லாஹ் மழை ஒருபோதும் கொடுத்திருக்க மாட்டான். ஏன் கொடுக்கிறான் மழையை? லவ்லல் பஹாயிம், இந்த கால்நடைகளுக்காக. இந்த கால்நடைகள் இல்லாம இருந்தா உங்களுக்கு மழை கிடையாது. அதே நபி சொல்லி கொடுத்தாங்க, ஒரு சமூகத்துல, ஒரு மஹல்லா, ஒரு ஊர்ல செல்வந்தர்கள் இருப்பாங்க. அந்த ஊரின் செல்வந்தர்கள் ஜகாத்துடைய முறையை சரியாக பேணல, ஜகாத் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்கள தண்டிக்க விரும்புவான். அந்த மக்களை தண்டிப்பான். அல்லாஹ் எப்படி தண்டிப்பான்? அதே நபி சொல்லி கொடுத்தாங்க, வார்த்தையை கவனிக்கணும். அதே நபி சொல்லி கொடுத்தாங்க, எந்த ஊரின் செல்வந்தர்கள், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருந்தும் ஜகாத் கொடுக்காம இருப்பாங்களோ அல்லாஹ் அவர்களை தண்ணீரை கொண்டு தண்டிப்பான். எப்படி தண்டிப்பான்? அல்லாஹ் மழை கொடுக்க மாட்டான், தண்ணி கொடுக்க மாட்டான், தண்ணி அவன் பக்கம் வச்சுப்பான். தண்ணி உங்களுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஜகாத் கொடுக்காத காரணத்தினால். நம்ம நிறைய பார்க்க முடியுமே. இப்படி நபி சொல்லி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டமா இருக்கிறீங்களா, மழை இல்லாத காலமா இருக்கா, நீங்க செஞ்ச பாவங்கள் மிகப்பெரிய காரணமா இருக்கும். இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ரொம்ப எளிய முறையில உங்ககிட்ட ஆடைகள் ரொம்ப அழகான உடைகள் இருந்தாலும் சரி, ரொம்ப இலகுவான எளிய ஆடையை உடுத்துக்கிட்டு இஸ்திஸ்கா தொழிலுக்காக வேண்டி போங்க. ஏன்? நீங்க செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் கிட்ட மன்றாடுங்க, மழையை கேண்டு வேண்டி அல்லாஹ் கிட்ட அழுங்கன்னு சொல்லி கொடுத்தான். நம்ம நபி மட்டும் கிடையாது, இதுக்கு முன்ன வாழ்ந்த எடுத்துக்க நபியா இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கலாம், அவங்க சொல்லி கொடுப்பாங்க தன் சமூக மக்களுக்கு, நீங்க தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அல்லாஹ் கிட்ட, நீங்க செஞ்ச பாவங்களை எண்ணி அவன் உங்களுக்கு வானத்திலிருந்து மலைகளை கொடுப்பான். ஆக நம்முடைய பாவங்கள் இருக்க இருக்க, தௌபாக்கள் இஸ்திக்ஃபார்கள் நம்ம செய்யாம இருக்க இருக்க, நம்ம கிட்ட இருக்கிற இந்த நீரும் அல்லாஹ் கிட்ட போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு நாம இந்த சுகத்துல வாழ விரும்புகிறோமோ, இந்த நீருடைய சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறோமோ, என்னதான் நமக்கு இவ்வளவு சீப்பாக, எளிதாக, ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த நீர் இருந்தாலுமே உண்மையான சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறோம். இந்த சுகத்தை காலம் காலமாக எப்பவுமே வளமையாக இதை கொண்டாட இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களை அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு அதிகமாக கேட்கணும். நம்முடைய செயல்களை சீர்திருத்தத்துக்கு அல்லாஹ் கிட்ட அதிகமாக மன்றாடணும், முறையிடும் அன்பார்ந்தவர்களே. அதே போல கடைசியாக சொல்லும் பொழுதும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நீர் சம்பந்தமான ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். இந்த தண்ணி சம்பந்தமான ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்திருக்கான். சுப்ஹான் அல்லாஹ். இந்த நீரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அதே தண்ணி தான், இந்த தண்ணீருக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது. தண்ணீர் கொதிக்க மட்டும் வீட்டுல கொதிக்க வைப்பாங்க,
கொதிக்க வைக்கக்கூடிய தண்ணீர்ல முட்டை இருக்கும்ல, இந்த முட்டையை போடுவாங்க. ஏற்கனவே தண்ணி மாதிரி இருக்கிற அந்த முட்டை தான் அந்த கொதிக்கிற தண்ணியில இருந்து இருந்து நல்லா சாப்பிடக்கூடிய, பிட்டு சாப்பிடக்கூடிய நல்ல கட்டியா இறுகி போயிருது. அதே தண்ணீர்ல ஏற்கனவே இறுகி போயிருக்கிற நல்ல கல்லு மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்க போடுவாங்க. அது தண்ணீருடைய அந்த வெப்பத்துல இருந்து இருந்து குலைஞ்சு போயிருது. தண்ணீர்ல எந்த மாற்றம் ஏற்படல. தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிறைய படிப்பினைகளை பார்க்க சொல்லி கொடுக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். இந்த தண்ணி சம்பந்தமான ஒரு சில ஒழுக்கங்கள் நம்ம பேணும் பொழுது இதையும் புரிஞ்சிக்கணும். இந்த தண்ணீரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய நபி சொல்லி கொடுத்தாங்க, நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது, தண்ணீரை அப்படியே போகட்டும் விற்றக்கூடாது. நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. உது செய்யக்கூடிய மக்களா இருக்கும் நாம, உது பண்ணும் பொழுதும் கூட நீங்க அளவுக்கு அதிகமாக நீரை யூஸ் பண்ணாதீங்க. நபியுடைய பழக்கம், நபியுடைய உது பண்ணக்கூடிய தண்ணீர் அளவு தெரியுமா? நம்ம ஆச்சரியம் அடைஞ்சு போவோம். 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும்ல, 1/2 லிட்டர் தண்ணி தான், அதை விட கொஞ்சம் அதிகம், ரொம்ப அதிகமா 3/4 லிட்டர் தண்ணி. 3/4 லிட்டர் தண்ணி நபியுடைய முழுக்க முழுக்க உது முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு நாம முதல்ல கை கழுவுறதுக்கே அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் இல்ல. அப்ப நபியுடைய உது பண்ணக்கூடிய நிலை, நீரின் நிலை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில நபியுடைய உது முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 லிட்டர்ல நபியுடைய குளிப்பு முடிஞ்சிடும். சுப்ஹானல்லாஹ். நபி 2-3 லிட்டர்ல குளிச்சு முடிச்சிருவாங்க. நாம குளிக்க போனோம்னா எத்தனையோ பக்கெட்டா தண்ணி காலி பண்றது, வீட்டுல பெண்கள் சமைக்கும் பொழுது எவ்வளவோ தண்ணீரை அப்படியே வேஸ்ட் பண்றது, வீட்டுல துவைக்க உட்காருவாங்க துணி துவைக்கிறது எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது. இப்படி வேஸ்ட் பண்றது அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக நமக்கான கேள்விகள் இருக்கின்றதை புரிய வைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பாக மாத்தணும், நமக்கு நல்ல முறையில வாழ்க்கையை கொடுக்கணும். இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீண்விரயம் செய்யக்கூடாது. உது பண்ணும் பொழுது நபி சொல்லி கொடுத்தாங்க, 3 முறைக்கு மேல நீங்க பண்ணக்கூடாது. நீங்க 3 முறைக்கு உறுப்புகளை கழுவிக்கலாம். தலையை மசா பண்றதை தவிர்த்து மற்ற உறுப்புகளை 3 முறை நீங்க கழுவிக்கலாம். இந்த 3 முறையை தாண்டி நீங்க கழுவக்கூடாது. நபி சொன்னாங்க, 3 முறை தாண்டி யார் உதவு பண்ணக்கூடிய அந்த செயல்ல இருப்பாங்களோ நபி அவங்களுக்கு 3 விதமான பட்டத்தை கொடுத்தாங்க. அசா, தஅத்தா, வலம். எப்படி 3 முறைக்கு மேல உடல் உறுப்புகளை கழுவி உதவு பண்ணக்கூடிய பழக்கம் உள்ள மக்கள் 3 முறைக்கு மேல் நபி சொல்லி கொடுத்தாங்க, அவர் தப்பு பண்ணிட்டார். நபி சொன்னாங்க, அவர் தப்பு பண்ணிட்டார், இன்னும் வரம்பை மீறிட்டார், அல்லாஹ் விதிச்ச வரம்பை மீறிட்டார், இன்னும் அநியாயம் பண்ணிட்டார். இப்ப இந்த 3 விஷயங்கள்ல நபி சொல்லி கொடுத்தாங்க, உது பண்ணும் பொழுது 3 முறைக்கு மேல கழுவும் பொழுது. புரிஞ்சுக்கணும், இந்த நீர் நமக்கு மிகப்பெரிய நிஅமத்தாக இருக்குது. எப்படியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கண் முன்ன இனி இன்ஷா அல்லாஹ் இந்த நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது ஒண்ணு. அதே போல இந்த நீர் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், அழுக்காக்க கூடாது. தண்ணீருக்காக யாராச்சும் கஷ்டப்படுறாங்களா, தண்ணீர் கண்டிப்பாக கொடுக்க உதவணும். தண்ணீர் எப்படி நமக்கு நிஅமத்தாக இருக்கோ அந்த நிஅமத்தை தவிக்கிற மக்களுக்கு கொடுக்க விரும்பணும். தவிக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது, முஸ்லிம்கள் என்ன, காபிர்கள் என்ன, அவங்க என்ன, இவங்க என்ன, மனிதர்களை விடுங்க, அல்லாஹ்வுடைய மற்ற படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய மற்ற படைப்பினங்கள், நாயா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், எதுக்கெல்லாம் தண்ணீருடைய தாகம் இருக்குமோ அந்த தாகத்தை தவிர்க்கக்கூடிய செயல்ல நீங்க ஈடுபடுறது. அந்த ரோட்ல போகக்கூடிய ஆடு மாடுகள் நாய்களுக்காக வேண்டி தண்ணி வைக்கிறது, இல்ல வீட்டுக்கு வெளியில அந்த வரக்கூடிய பறவைகளுக்காக தண்ணி வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு உண்மை சொல்ற ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமல்கள்ல ஒண்ணு. நபி சொல்லி கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிளும் கூட, தவிக்கிற நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால ஒரு விபச்சாரி பெண் அல்லாஹ் மன்னிச்சான் தானே. சுப்ஹான் அல்லாஹ். தவிக்கிற நாய் தான். எந்த நாயை பார்த்தா இஸ்லாம்ல அடிங்கன்னு சட்டம் இருக்குதோ, எந்த ரொம்ப வெறி நாயா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி சண்டை பிடிக்கிற நாயா இருக்கும், அதை நம்மளை விட்டு துரத்துன்னு இஸ்லாம் சொல்லி கொடுக்குதோ, அந்த நாயுடைய தாகத்தை உணர்ந்த அந்த பெண்ணும் கூட சிறந்த பெண்ணுன்னு நபி அடையாளப்படுத்தல. ஜினா பண்ணக்கூடிய, விபச்சாரம் பண்ணக்கூடிய, தப்பான தொழில ஈடுபட்டுக்கிட்டு இருக்க அந்த பெண் அந்த தவிக்கிற நாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? தன்னுடைய ஓனி எடுத்து தன் காலில் போட்டுக்கிட்டு இருக்கிற காலுறைய ஓனில கட்டி உள்ள கிணத்துல எடுத்து தண்ணி எடுத்து நாய் கொடுத்தாங்க. அந்த நாய் அல்ஹம்துலில்லாஹ் தண்ணி குடிச்சிச்சு. நபி இதை சொன்னாங்க, இந்த ஒரு செயல் மூலமாக இந்த பெண் அல்லாஹ் மன்னிச்சான். அப்ப ஒரு நாய்க்கு தண்ணி கொடுக்கறதுனால ஒரு விபச்சாரி பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னா, நாம கண்டிப்பா இந்த அமலை பார்த்து செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் கூட பின்தங்கி இருக்க கூடாது.
மனிதனா இருந்தா கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. மறுபடியும் சொன்ன அதே விஷயம்தான். எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் தண்ணீன்ற விஷயத்துல யாருக்கும் குறைகள் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு நீர்களை வாரி வழங்கக்கூடிய பழக்கத்தை வரணும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை நமக்கு நிஅமத்துகளாக ஆக்கியிருக்கிறானோ இந்த நிஅமத்துகளை உண்மையான நிஅமத்தாக கருதி அந்த நிஅமத்துகளை சரியாக உபயோகக்கூடிய மக்களாக, இந்த நிஅமத்துகளுக்கான சரியான முறையில் நன்றி பாராட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருள்வானாக. இந்த நீர் சம்பந்தமான ஒழுக்கங்களை முழுக்க பேணி தண்ணீர் சம்பந்தமான விஷயங்களை முழுக்க புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவனாக. தண்ணீரை ஒருபோதும் வீணடிக்காமல் வீண்விரயம் செய்யாமல் முறையாக பாதுகாக்கும் முறையை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வனாக. எதுவரை வாழ்கிறோமோ, எதுவரை அல்லாஹ் நம்மை வாழச் செய்கிறானோ உண்மையான முஸ்லிமாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்கிறானோ உண்மையான சிறந்த ஈமானிய நிலை அழைத்துக் கொள்வானாக. اللهم آمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.